ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளீனிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அம்மா வீட்டோட கிச்சன். இதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நார்மலாக வந்து கவுண்டர் டாப் மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அடியில் வந்துட்டு லைட்டாக பெருக்கி விட்டோம்னா போதும். கவுண்டர் டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப சின்னது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்து வந்து கீழே வச்சுட்டு இதை வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம். தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீனிங்க்கு வந்து என்ன லிக்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஷாம்பு தண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நார்மலாக வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்புவை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஷாம்பு பாட்டிலில் ஊற்றி வச்சுப்பேன். அதை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சைடில் இருக்கக்கூடிய டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு இதே லிக்யூடை வச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதே தான் நான் வந்து அடுப்புக்குமே வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை ஊற்றி வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்புக்கு அடியிலே அதே மாதிரி இந்த ஷாம்பு கலந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க அடுப்பு வந்து நீட்டாக இருக்கும். அப்பப்போ வந்துட்டு நம்ம நார்மல் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். இருந்தாலும் வந்து எனக்கு இந்த ஷாம்பு கலந்த தண்ணி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போய் அடுப்பு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னோடய கிச்சன்லேயும் சரி, அம்மா வீட்டு கிச்சன்லேயும் சரி, நான் இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டாண்டெல்லாம் வந்து மாட்டியாச்சு. லாஸ்ட்டாக வந்து கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து சிங்க்கெல்லாம் வந்து கிடையாது. இப்போ திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு இதில் எண்ணெய் அப்புறம் ஊறுகாய் டப்பா இருந்துச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு காலையில் வந்து இந்த குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா. கீரை பருப்பு போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு சாப்பாடையும் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து